குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நார்செட் 9க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 வேக்கன்சிஸ்க்கு மேலே உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ எங்கெங்கேருந்தெல்லாம் வந்திருக்கு, எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்குன்னு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த டைம் வருமாங்கிறது டவுட்ஃபுல்லு தான். அதனால் யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் தயவு செய்து எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் போஸ்டிங் வாங்கி உள்ளே போயிடலாம். அதனால் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க இனிமேல்னாவது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 26 இன்ஸ்டியூட்லேருந்து ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் நிறைய இன்ஸ்டியூட் இன்க்ளூட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. லைக் நிமான்ஸு, இந்த மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இனிமேல் பார்த்திங்கன்னா நார்செட்டோடு சேர்ந்தோ இல்லை சிஆர்இயோடு சேர்ந்தோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு நார்செட் இருக்குது, சிஆர்இ இருக்குது, ரயில்வே இருக்குது. அட் ப்ரெசண்ட்டில் இந்த 3 எக்ஸாமையும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றில் கிளிக் ஆகி உள்ளே போயிடலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். எந்தெந்த இன்ஸ்டியூட்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் பட்டிண்டா, ஸோ இது பஞ்சாப். எய்ம்ஸ் அவந்திப்புரா, இது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எய்ம்ஸ் போபால், மத்திய பிரதேஷ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள ஹாஸ்பிட்டலு. தென் எய்ம்ஸ் புவனேஸ்வர், எய்ம்ஸ் தியோகர், எய்ம்ஸ் கோரக்பூர், எய்ம்ஸ் கவுஹாத்தி, எய்ம்ஸ் கல்யாணி, எய்ம்ஸ் மங்களகிரி. ஸோ ஓவரால் போஸ்ட்டையும் நம்ம சொல்லுவோம். எய்ம்ஸ் பட்டிண்டாவில் 327, அவந்திப்புராவில் 30, புவனேஸ்வரில் 96, போபாலில் ஒன்றுமே கிடையாது, தியோகரில் 86, கோரக்பூரில் 36, கவுஹாத்தியில் 83, கல்யாணியில் 200 போஸ்ட்டு. ஸோ இது நம்ம சவுத்தில் இருக்குது. ஸோ அதனால் சவுத் சைடில் இது உங்களுக்கு தெலுங்கு பீப்புள் இருக்க ஏரியாங்கிறதுனால நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்குங்கிறதுனால இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எய்ம்ஸ் மங்களகிரியில் ஒரு 142, எய்ம்ஸ் நாக்பூரில் ஒரு 221, ராய்பரியில் 44, இது உத்தரப்பிரதேஷ். நியூ டெல்லியில் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 350. இது இல்லாமல் எய்ம்ஸ் பட்னாவில் ஒரு 12 வேக்கன்சி, ரிஷிகேஷில் ஒரு 98, ராய்ப்பூரில் 110, ராஜ்கோட்டில் 130. தென் ஜம்மு காஷ்மீர்லேயே இன்னொரு இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா எய்ம்ஸில் 29. தென் டியூபர்குலோசிஸ் ரிசர்ச் சென்டரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வேக்கன்சியும், மும்பையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் 1 வேக்கன்சியும், ராஞ்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் 10 வேக்கன்சியும். தென் ஜிப்மரில் 446 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. சவுத்தில் போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுதுங்க, ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. தென் யானமில் ஒரு 8, இம்பாலில் ஒரு 33, அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 173. இஎஸ்ஐசியிலேருந்து 832 வேக்கன்சிஸ் வந்திருக்கு உங்களுக்கு. இஎஸ்ஐசியில் மட்டும் 832 வேக்கன்சி. அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓவராலாக 3500 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஆரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1412, தென் ஓபிசி நான் கிரீமி லேயரில் 984, தென் எஸ்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 522, எஸ்டியில் 239, தென் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்திங்கன்னா 239, பிடபிள்யூடியில் 343. இந்த மாதிரி ஒரு 3500 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போடுறேன். எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், ஏஜ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கட்டும், சிலபஸாக இருக்கட்டும், எக்ஸாம் சென்டர்ஸை பற்றி, எக்ஸாம் ஃபீஸை பற்றி, எக்ஸாம் ஃபீஸோட ரீஃபண்டை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். டவுட் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.